Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 8 Heat and Thermodynamics lessonலேருந்து isothermal process and then work done in an isothermal process பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெர்மோடைனமிக் ப்ராசஸில் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய கேஸோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஆர் தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து இஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படியா இருக்கும் பொழுது அந்த சிஸ்டத்தோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் மட்டுமே சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஐடியல் கேஸ் அந்த சிஸ்டமில் இருக்கும் பொழுது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் PV is equal to mu RT. ஓகேவா, இந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அப்போ ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், அதுவும் கான்ஸ்டன்ட், மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போது இந்த ஹோல் டேர்முமே நம்ம கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ வி கேன் ரைட் திஸ் அஸ் PV is equal to கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போது இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் இனிஷியல் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில், ஏன்னா இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஒவ்வொரு ஈக்விலிபிரியம்லுமே இந்த சிஸ்டமோட பேராமீட்டர்ஸ் வந்து சரௌண்டிங்ஸோட தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து P1 V1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இது வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து P2 V2. இப்போ இந்த ப்ராசஸில் வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு தான் இந்த பேராமீட்டர்ஸ் வந்து வேரி ஆகுது. அப்போது ஆல்ரெடி நம்ம PV is equal to கான்ஸ்டன்ட் பார்த்தோம். ஒவ்வொரு ஈக்விலிபிரியம் ஸ்டேட்லேயுமே உங்களுக்கு வந்து தட் இஸ் சிஸ்டம் வந்து சரௌண்டிங்கோட தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியமில் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. அப்போது P1 V1 is equal to P2 V2. இது ரெண்டுமே சேர்ந்தது இட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இனிஷியலாக அதோட வால்யூம் வந்து V1 P1 இருக்குது. அதோட செகண்ட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் அதோட ப்ரெஷர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் ஒன்று இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ், அதுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, அப்போ இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து PV வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ PV கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது P இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/V. அப்போ P and V எப்படி ரிலேட்டட்? தே ஆர் இன்வர்ஸ்லி ரிலேட்டட். அப்போது இன்வர்ஸ்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து PV டயக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு ஹைப்பர்போலா கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், இனிஷியலாக அதோட வால்யூம் வந்து VIயாக இருக்குது, அதோட ப்ரெஷர் வந்து PIயாக இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் அதோட ப்ரெஷர் வந்து PI VI. ஓகே, இந்த இடத்துல வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன், அதாவது இந்த வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இதுதான் ஃபைனல் வால்யூம் VF, அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் வந்து PF. அப்போ இந்த ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் அதோட ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து PF VF. அப்போ உங்களுக்கு இந்த கிராஃப் வந்து PV டயக்ராம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை வந்து ஐசோதெர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே குவாசி ஸ்டேட்டிக்காக நடக்குது. இந்த ப்ராசஸ் வந்து இஃப் அண்டர்கோஸ் கம்ப்ரெஷன், ஓகே, அப்போ அதோட கிராஃப் என்ன, அதுதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ரெண்டுமே குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ், ரெண்டுமே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக நடக்குது. ஒன்று வந்து எக்ஸ்பான்ஷன், கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்னொன்று கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கும்போது அதோட ஆரோ பாருங்கள், ஏன்னா வால்யூம் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இதோட ஆரோஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இனிஷியல் வால்யூம் வந்து VI இஸ் கிரேட்டர் தேன் VF, ஏன்னா இந்த இடத்துல கம்ப்ரெஷன் அண்டர்கோ ஆகிறதுனால கேஸ் இஸ் கெட்டிங் கம்ப்ரெஸ்ட். அப்போ அதோட வால்யூம் வந்து குறையிறதுனால இந்த ஆரோஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டுமே ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான். இதில் எக்ஸ்பான்ஷன், இது வந்து கம்ப்ரெஷன், ரெண்டுமே வந்து ஹைப்பர்போலா தான் இந்த PV கிராஃப். இதுதான் ஐசோதெர்ம் ஃபார் குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ். இப்போது இதோட இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் செட்டப், இந்த செட்டப் எடுத்துக்கோங்க. Q அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்போ Q வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போது இந்த இடத்துல டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், ஏன்னா இது வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்ட்டாங்க. அப்போ கேஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு எக்ஸர்ட் ப்ரெஷர் ஆன் த பிஸ்டன். அப்போ ஒர்க் இஸ் டன் பை த கேஸ், அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்குது. எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது அது ஒர்க் டன் என்ன, ஆட்டோமேட்டிக்காக greater than 0 or W is positive in this case.
அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி Q எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க் டன்னாக தான் இந்த இடத்துல யூட்டிலைஸ் ஆகுது. வேரஸ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் U வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இன்டர்னல் எனர்ஜி U வந்து இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போது T கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது Uவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ DU வந்து என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து Q is equal to W. This is point number 1. இந்த கேஸ் ஆஃப் கம்ப்ரெஷனில் இப்போ இந்த இடத்துல ஹீட்டிங் இல்லை, அப்போ ஹீட் இஸ் லாஸ்ட் டு சரௌண்டிங், அப்போ Q is less than 0. நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம இந்த கேஸ் மேலே ஒரு ஒர்க் டன் பண்ணுறோம். தட் இஸ் இன்வர்ட்ஸாக நம்ம இந்த பிஸ்டனை மூவ் பண்ணுறோம். அப்போ கேஸ் வந்து கம்ப்ரெஷன் நடக்குது. அப்போது இந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒர்க் டன்னும் நடக்குது, இன்டர்னல் எனர்ஜி இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி வந்து இட் இஸ் கிவன் டு த சரௌண்டிங்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் தெர்மல் கான்டாக்ட். இந்த இடத்துல தெர்மல் கான்டாக்ட் கொடுத்துருக்காங்களா, இது மூலியமாக இந்த இன்க்ரீஸ் இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து இட் இஸ் கிவன் அவுட் டு த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் பை மீன்ஸ் ஆஃப் தெர்மல் கான்டாக்ட். ஓகேவா? திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் ஐசோதர்மல் கம்ப்ரெஷன். இன் போத் த ப்ராசஸ் டெம்பரேச்சர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாட்டரை ஹீட் பண்ணுறோம். ஓகே, வாட்டரை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ when the water reaches its boiling point வந்து 100 degrees Celsius ரீச் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? வாட்டர் எல்லாமே உங்களுக்கு வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் இவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம ஃபர்தராக நம்ம வந்து Q அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் தேர் இஸ் நோ இன்க்ரீஸ் இன் த டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் ஆகுது. அப்போ கொடுக்கக்கூடிய எனர்ஜி எப்படி ஆகுதுன்னா, கொடுக்கக்கூடிய எனர்ஜி இஸ் யூஸ்டு ஃபார் தட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் த வாட்டர் இன்டு வேப்பர். தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம முன்னாடியே லேட்டன்ட் ஹீட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இதுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து யூட்டிலைஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். ஸோ ஐசோதர்மல் ப்ராசஸில் நம்ம Q அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து டு த சிஸ்டம் சப்ளை பண்ணாலும் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் நம்ம வந்து ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்பொழுது அது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதும் கிடையாது. இட் ஹாஸ் பின் யூஸ்ட் இன் சம் அதர் வேஸ். இந்த இடத்துல வந்து Q is equal to W மீன்ஸ் ஒர்க் டனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து அந்த ஸ்டேட் மாறுறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபியூஷன். இப்போது ஒரு ஐஸ் எடுத்துக்கிறோம், ஐஸை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் Qங்கிற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து. அப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல ப்ராசஸில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் யூட்டிலைஸ் ஆகுது. தட் இஸ் இந்த வந்து ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு மட்டுமே இந்த எனர்ஜியை யூட்டிலைஸ், தட் இஸ் ஹீட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. அதே சமயம் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம நார்மலாக பயாலாஜிக்கல் ப்ராசஸ் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு எப்போதுமே இட் இஸ் 37 டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஸோ இந்த பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு தான் அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பாடியில் அண்டர்கோ ஆகுது. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ இன் ஷார்ட் ஐசோதர்மல்னால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகணும். ஒவ்வொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகும்பொழுது அது சிஸ்டமோட சரௌண்டிங்கும் உங்களுக்கு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிவி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் அதோடைய பிவி டயக்ராம் ஐசோதர்ம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒர்க் டன் இன் அன் ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ ஐடியல் கேஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஐடியல் கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், T வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த இடத்துல இன்டர்னல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது சேஞ்ச் இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து என்னவாயிடுது? DU is 0. அப்போ கொடுக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே ஒர்க் டன்னாக மட்டுமே யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ வாட் இஸ் ஒர்க் டன்? இட் இஸ் நத்திங் பட் PdV. ஓகே, இப்போது நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். ஸோ we can integrate this equation. ஏன்னா வால்யூம் சேஞ்ச் இருக்குது இந்த இடத்துல. இனிஷியல் வால்யூம் வந்து VI, ஃபைனல் வால்யூம் வந்து VF. இப்போ இன்டகிரேட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கலாம். சின்ஸ் இந்த இன்டகிரேட்குள்ளே இந்த P இருக்கிறதுனால பை மீன்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to mu RT. இப்போ P என்னன்னு எழுதுகிறோம். P is nothing but mu RT divided by V. இப்போ இந்த டேர்மை வந்து இன்டகிரல்குள்ளே எழுதுகிறோம். ஸோ W is equal to integral runs from VI to VF
mu RT by V dV. ஓகேவா, இதில் வந்து mu RTங்கிறது கான்ஸ்டன்ட், இதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ W is equal to mu RT integral runs from VI to VF dV by V. ஸோ இது இன்டெக்ரல் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், லானில் வரும். ஸோ ln V, அதோட லிமிட் runs from VI to VF. ஓகேவா, அப்போது mu RT ln VF மைனஸ் ln VI. இதை எப்படி எழுதலாம் உங்களுக்கு, W is equal to mu R into T ln VF divided by VI அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் இல்லையா, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் ஃபார் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து VF is greater than VI. அப்போது இந்த டேர்ம் எப்படி இருக்கும், VF divided by VI. VI வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால it is greater than 1 and work done by the gas is also positive. ஓகேவா, as W வந்து is also greater than 0வாக இருக்குது. ஓகே, if suppose in the case of isothermal compression, கம்ப்ரெஷனில் என்ன நடக்கும் உங்களுக்கு, VI VF எப்படி இருக்கும், உங்களுக்கு இனிஷியல் வால்யூம் கிரேட்டராக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு ஃபைனல் வால்யூம். அப்போது லான் அதுக்கு முன்னாடி VF டிவைடட் பை VI வந்து உங்களுக்கு இது வந்து கிரேட்டராக இருக்கிறதுனால இட் இஸ் லெஸ் தேன் 1ஆக இருக்கும். அப்போ லான் VF டிவைடட் பை VI வந்து இட் இஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கும். அப்போ W வந்து இட் இஸ் நெகட்டிவ். ஸோ ஃபார் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒர்க் டன் பாசிட்டிவ், ஃபார் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் வந்து ஒர்க் டன் நெகட்டிவாக இருக்குது. இப்போ இதோட கிராஃப் பார்க்கலாமா. ஸோ நம்ம இப்போ PV டயக்ராம் ஃபார் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் ஃபார் ஒர்க் டன் வந்து எப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் பார்க்கலாம், அதோட ஒர்க் டன் ஐசோதெர்ம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இனிஷியலாக அதோட ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் வந்து PI/VIயில் இருக்குது. அப்போது இதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு VI அண்ட் திஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு PI. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம PI, VI அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் பாயிண்ட் A, ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் A. அடுத்தது இது என்ன ஆகுதுன்னா செகண்ட் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போது அதோட ப்ரெஷர் வந்து PFஆக இருக்குது, அதோட வால்யூம் வந்து VFஆக இருக்குது. ஸோ திஸ் இஸ் VF அண்ட் திஸ் இஸ் PF. அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம B இஸ் PF, VF. ஓகே, PF, VF அப்படின்னு மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு கிராஃபும் நம்ம ஜாயின் பண்ணும்போது we will get as a hyperbola. ஓகே, ஏன்னா P and V வந்து they are inversely related. T வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இதோட ஆரோஸ் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. since it is an expansion வந்து this is the arrow. ஓகே, whereas in the case of isothermal compression initial volume வந்து கிரேட்டராக இருக்குது, அப்போ அதோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் உங்களுக்கு இனிஷியல் வால்யூம், அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் P. ஓகே, இப்போ ஃபைனல் வால்யூம் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதோட கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். அப்போது இது வந்து ஸ்டேட் A, இது வந்து ஸ்டேட் B. A அப்படிங்கிற ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் அது வந்து VI PIயாக இருக்குது, சாரி PI VIயாக இருக்குது. PI, VI. அதோட செகண்ட் ஈக்குவலிபிரியம் ஸ்டேட் B வந்து PF, VFஆக இருக்குது. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது அகெயின் இட் இஸ் அ ஹைப்பர்போலா. இந்த இடத்துல டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல கம்ப்ரெஷன் வால்யூம் வந்து கம்ப்ரெஸ் ஆகிறதுனால ஆரோ வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஏரியா அண்டர் த கர்வ், ஓகே, நம்ம இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேடட் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே நம்ம இன்டகிரேட் பண்ணும்பொழுது we will get the work done. Okay, similarly for the isothermal compression also the area under this curve வந்து this shaded area இருக்கு இல்லையா, this gives the work done by the gas whether it is compression or expansion. ஓகேவா, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep watching Shankar's Physics Tutorials.